கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். வேதாகமத்தில் மேய்ப்பன், ஆடுகள் என்ற உருவகம் அநேக இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. கலிலியோ என்ற ஊரில் கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி அற்புதமாக்கின நிகழ்வில் பற்றி விசாரிப்புக்காரன் மணவாளனை நோக்கி, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பானோ? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இந்த சொல் தரம் குறைந்ததற்கும் சிறந்ததற்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக்குகிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனை நல்ல மேய்ப்பன் என்று அழைத்தார்கள். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார் என்றும், சங்கீதம் 80:1 இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே என்று தாவீது எழுதியிருப்பதை பார்க்கலாம். மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பவர் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 40:11 எழுதியுள்ளார். ஆகவே தேவகுமாரனாகிய இயேசுவும் ஜனங்கள் மேய்ப்பர் என்று அழைக்கப்படுவதில் வியப்பு ஒன்றுமில்லையே. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். அன்பில்லாத உள்ளம் மேய்ப்பனை அறியாது. மேய்ப்பனுடைய இருதயமும் அன்பினால் நிறைந்திருந்தால்தான் தனது ஆடுகளை அறியும். ஆடுகளின் உவமையில் இயேசு கிறிஸ்து தம்மை நல்ல மேய்ப்பனாக கூறியுள்ளார். மேய்ப்பன் தனது மந்தையில் 99 ஆடுகள் மேலும் காணாமல் போன ஆட்டுக்காக கரிசனை உடையவர்களாயிருக்கிறார். 99 ஆடுகளையும் பாதுகாத்து ஓரிடத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆடை தேடிச் செல்கிறார். தன்னை பற்றியோ தனது பாதுகாப்பை பற்றியோ கவலைப்படாது காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிறது வரை அவர் கவலைப்பட்டார். காணாமல் போன ஆடு கிடைத்ததும் அதனை எடுத்து தன் தோள்களில் போட்டுக்கொண்டு பிறரிடத்திலும் அயலாரிடத்திலும் அழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று கூறினார். காணாமல் போன ஆடுகளைப் போல நம்மையும் நல்ல மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்தார். உலகத்தின் முட்செடிகளிலும் களைகளிலும் சிக்குண்டு கிடந்த நம்மை தேடி வந்து நேசித்து அநாதி சிநேகத்தால் சிநேகித்து நேசித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களில் அவருடைய அன்பை எடுத்துச் சொல்லி அவர் வழிகளில் சுவிசேஷ நற்செய்தியை அனைவருக்கும் சொல்வோமா? ஆமென்.